வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ நல்ல அமர உட்காந்து யோசித்து தான் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க எடுக்கிற முடிவு ஃபேன்ஸுக்கும் பிடிக்காம எதுக்கிட்டா இந்த முடிவை பண்ணோம் அப்படின்னு அவங்களே யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் ஒரு 10 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் ரகு, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தானே உங்களை மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் மணி இன் த பேங்க் ஓட்டிஸ் தான். 2021 பொறுத்த வரைக்கும் கோவிட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் டபிள்யூபிள்யூ மணி இன் த பேங்கை நடத்துனாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வித்தியாசமான ஆளை நீங்கள் மணி இன் த பேங்கை வின் பண்ண வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆக்சுவலி அவர் மணி இன் த பேங்கை வச்சு என்ன பண்ணார்? காமெடி தான் பண்ணார். மணி இன் த பேங்கை இதுவரைக்கும் வரலாற்றில் யாருமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணாத முறையில், அதாவது இவர் லேடரில் ஏறவே இல்லை, ஆனால் மணி இன் த பேங்க் இவர் கையில் கிடச்சிடுச்சு. இவர் மணி இன் த பேங்கை கேஷிங் பண்ணவே இல்லை, ஆனால் இவர்கிட்ட இருந்து மணி இன் த பேங்க் போயிருச்சு. என்ன அளவு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா பார்த்தீங்களா? ஓட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மணி இன் த பேங்கை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணணும், அவரை வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்களே தவிர்த்து ஓட்டிஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இல்லவே இல்லை. அந்த நேரத்தில் மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்பாக மணி இன் த பேங்க் கிடச்சிது. அவர் ரா பிராண்டுக்கு போய் அகெயின் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின்னு அவர் 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார். பாவம் நம்ம ஓட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா காத்திருந்து கிளியை பறக்க விட்டுட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு கெயின் இஸ் த டபிள்யூபிள்யூ சாம்பியன். ஃபஸ்ட் டைமாக டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா கெயின் மோதுறாருங்க. அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு, அண்டர்டேக்கர் இருக்கிறாரு, யாரெல்லாமோ இருக்கிறாங்க. கெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸினியை பீட் பண்ணி பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிறார். அதுவும் இந்த ஸ்டோரிலின் பயங்கரமாக போச்சு, பங்கமாக போச்சு. ஏன் நெருப்பை கொளுத்தி ஸ்டோன் கோல்டையே சாகடிக்கிற மாதிரிலாம் காட்டினானுங்க. அப்படிப்பட்ட ஸ்டோன் கோல்டை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி கெயின் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிறாரு. அப்போ கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் வச்சு சாம்பியன் இருக்க வேண்டாமா? டபிள்யூபிள்யூ அடுத்த மண்டே நைட்ராலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வைக்கிறாங்க. அதில் கெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டே நைட்ராலேயே தோற்று போகிறாரு. இல்லை எனக்கு புரியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகணுமா? அடுத்த மண்டே நைட்டாலே அவர் தோற்று போகணுமா? இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம்ல. கெயினுடைய கெரியரில் இப்படி ஒரு சாபக்கேடு இருந்திருக்குது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு டீமன் கிங் ரிப்பு. அதாவது ஃபின் பேலரை பொறுத்த வரைக்கும் ஃபின் பேலர் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கானது. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் 2022 பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு டீமன் பேலரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி இதில் வேறு ஏதாவது முறையில் பார்த்தீங்கன்னா டீமன் தோக்குற மாதிரியும், ஆக்சுவலி இதில் டீமனே தேவையில்லை, ஃபின் பேலரே வந்திருக்கலாம். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எல்லாரையும் பீட் பண்ணிகிட்டு இருக்காரு, டீமனையும் பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ச்சில் ஒரு கொலாபடி பண்ணியிருப்பானுங்க. அதாவது யாரோ பார்த்தீங்கன்னா இந்த ரோப் அவுத்துடுற மாதிரியும், அதில் அவர் கீழே விழுந்த மாதிரியும், அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியரை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ண மாதிரியும் காட்டிட்டாங்க. அதோட டீமன் பேலருக்கும் சமாதி கட்டிட்டானுங்க. இதுக்கப்புறம் டீமன் வந்தால் கூட தோற்று தானே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். முந்தி டீமன் பேலர்னாலே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறது மைண்டில் நமக்கு நல்லாவே இருந்தது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்ற ராசியம் தெரில, தொடர்ந்து டீமன் பேலர்னு தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. முந்தி இருந்த ஹைப்னஸ்லாம் போயிட்டு எதுக்கடா பண்ணி இப்படி ஹைப்பை குறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற விஷயத்தில் இதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஒருவேளை டீமன் பேலர்லாம் இருந்திருந்தா எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாச்சும் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அடுத்தது ஏண்டா பண்ணும் அப்படின்னு தோணுது ரைபேக்கோட ஸ்டோரி லைன். 2012-13 பொறுத்த வரைக்கும் ரைபேக் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா வளம் வந்தார். இஸ் த நெக்ஸ்ட் கோல்ட்பர்க் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் எதிர்த்து டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா ரைபேக் மோதினார். ஆக்சுவலி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைபேக் சிஎம் பாங்கை பீட் பண்ணி டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகணும், ஸோ அடுத்த ரெஸ்லராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ ஒரு முடிவை சேஞ்ச் பண்ணுறாங்க. ராக் டேட்டு கொடுத்துட்டாரு, ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அதனால் ரைபேக்கை கலத்தி விட்டுலாம், அதாவது இத்தனை நாள் வளர்த்து விட்டதை கலத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரெஃப்ரி நம்ம ரைபேக் அட்டாக் பண்ணுற மாதிரியும், அதில் சிஎம் பாங்கிட்ட தோற்று போன மாதிரியும். எஸ், நம்ம ரைபேக் முதல்ல தோற்று போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சிஎம் பாங்கிட்ட தான். இது வரைக்கும் வேறு யார்ட்டையும் தோற்றது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரைபேக்கை கலத்தி விட்டுட்டாங்க. ஸோ ராக் சாம்பியன் ஆனார், ஜான்சனா சாம்பியன் ஆனார். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஜான்சனா எதிர்த்து. அந்த நேரத்தில் ஒரு ஹீல்டன் தனத்தை பண்ணார். ஸோ அதுவும் அவருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு, ஸோ ரைபேக் இருந்த இடம் இல்லாமல் போய் அழிஞ்சிருச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்டின் தியரி வின் மணி இன் த பேங்க்.
அதாவது WWE பொறுத்த வரைக்கும் ஸ்டூபிட்டான ஐடியாவை பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ல்டு டைட்டில், அதுவும் ரோமன் ரெயின்ஸ் பார்ட் டைமராக இருக்காரு, ரால சாம்பியன்ஷிப் இல்லை. இதில் வளர்ந்து ஒரு ரெஸ்லரான ஆஸ்டின் தெரியும் மனித பேங்கை வின் பண்ண வச்சுட்டாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நான் மனித பேங்கை கேஷிங் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி தில்லா நிற்கிறாரு. ஆக்சுவலி நிறைய தடவை கேஷிங் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா இப்போது ஒரு மனித பேங்கை வின் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க, மனித பேங்கை வின் பண்ணி அவர் ஃபெயிலியர் ஆனால் கூட அது ஒரு மூமெண்டமாக இருக்கணும். ஒரு கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் கேஷிங் பண்ணி தோற்றுந்தா கூட மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ரால யுனைடெட் சாம்பியனுங்க, மிட்கார்ட் சாம்பியனான யுனைடெட் சாம்பியனுக்கு மனித பேங்கை கேஷிங் பண்ணி அதுலேயும் தோற்று போயிருக்கிறாரு சக்ஸஸ்ஃபுல்லி. இதுக்கு அவர் எதுக்கு வின் பண்ணணும், எதுக்கு தோக்கணும்? ஆக்சுவலி அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மோதி தோற்று போயிருந்தா கூட கெத்தாக இருந்திருக்கும். அதை ஏன் இப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரில. டோட்டலி ரெஸ்லிங் கெரியர்லேயே ஆஸ்டின் தேதி மாதிரி ஒரு ஒஸ்டஸ்ட் மனித பேங்கை வின்னரை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நைட் ஆஃப் சாம்பியன் 2014. ஆக்சுவலி ஜான்சனாக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச். இதை சுப்பிட் ஐடியா, பிகாஸ் பிராக் லெஸ்னர் வந்து ஒரு பீஸ்ட் தான். பட் இருந்தாலும் ஜான்சனா வந்து அப்போ ஒரு ஃபேஸு. ஸோ அது மட்டும் இல்லை, கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு, டபுள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் ஜான்சனா பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தில் தோற்று போனது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், ஸ்குவாஷ் மேட்ச். ஸோ அதோட ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் நடந்தது. ஆக்சுவலி அந்த சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் மேட்ச்சு. இதில் பிராக் லெஸ்னரை அலற விட்டுருப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே சரி இதுலையாச்சும் ஒரு கிளியரான ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா இடையிலே வந்து செத் ரோலன்ஸ் வந்து மனித பேங்கை கேஷிங் பண்ண முயற்சி பண்ணார். அதுவும் கேஷிங் பண்ணாரா? இல்லை. இந்த மேட்ச்சில் ஜான்சனா வின் பண்ணிட்டாரு. பட் ஆனால் டிஸ்குவாலிஃபை முறையில் வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சை எதுக்கு WWE நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்தணும், எதுக்கு மீண்டும் வந்து பிராக் லெஸ்னர்ட்டு சாம்பியன்ஷிப்பை கொடுக்கணும், என்னதான் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா ஸ்டோர் லைனாக ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும்ல, இதில் முடிவே இல்லையே. செத் ரோலன்ஸ் கேஷிங் பண்ண மாதிரி வந்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தது பிரான் ஸ்ட்ரோமன். ஐயா நான் இதை மறக்கவே மாட்டேன் ஐயா. ஏன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து மனித பேங்க் வின் பண்ணி அவர் நேர்மையான ஆளாம், வில்லனல்லே நேர்மையான வில்லம் போல இருக்குது. மனித பேங்கை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ணி ஹெல் இன் செல்லில் வந்து நான் சாம்பியன்ஷிப்புக்கு சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிக் ஃபோலி. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து இடையில உண்டாளிக்கா போட்டார். ஸோ அதாவது இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரையும் டிஸ்குவாலிஃபை, அதாவது எல்னு சொல்ல என்ன அர்த்தம், எந்த டிஸ்கஷன்லையும் மேட்ச் ஸ்டாப் ஆகாது, எப்படியாவது கிளியரான ரிசல்ட் கிடைக்கணும். ஆனால் பிராக் லெஸ்னர் வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அப்படி பார்த்தா சாம்பியன்ஷிப் வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்டை கொடுத்துட்டானுங்க. அப்போ மனித பேங்கை வந்து யார்கிட்ட கொடுக்கணும், பிரான் ஸ்ட்ரோமன்ட்ட. அவன் எதுக்கு வின் பண்ணான், என்ன ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது போல இருக்குது. ஒரு சர்ப்ரைஸாக முடிச்சுட்டானுங்க பாருங்களேன். எந்த வேகத்தில் மனித பேங்கை கொடுத்தாங்களோ அதே வேகத்தில் பிடிங்கிட்டானுங்க. அதுக்கு ஏன் கொடுக்கணும்? ஸோ அடுத்தது இருட்டறையில் முரட்டு குத்து. இதுக்கு அப்படி தான் பேர் வைப்பேன். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினவங்க எல்லாருமே முட்டாள் பீஸுங்கள்ல. ஃபீல்டு பிரைவேட்டுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்ச், அந்த ஒத்த மேட்சை பார்க்கறதுக்கு தான் க்ரௌடு எல்லாருமே வந்துருக்கானுங்க. அந்த மேட்ச் கார்டே இல்லைங்க இந்த என்எஸ்எல் பேப்பரில். சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பிரைவேட்டுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுப்பாங்க, பார்த்தா ரெட் லைட்டை போட்டானுங்க. ஆல்ரெடி கூண்டு வேறு சவச்சவன்னு இருக்குது, இவனுங்க வேறு சவச்சவன்னு இருக்கானுங்க. இதில் ரைட்டையும் சவச்சவன்னு போட்டானுங்கன்னா என்னத்த தெரியும். ஃபேன்ஸ் எல்லாருமே காசை கொண்டாடுங்கடா, ஏமாத்து பயிலுங்களான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டானுங்க. நிறைய ஃபேக்கான மூமெண்ட்லாம் நடந்து, நீங்கள் ஃபேக்கான மூமெண்ட் நடத்தணும்னு சொல்லிட்டு ரெட் லைட்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிட்டு. நம்ம என்னத்த தெரியும், ரெட் லைட்டு போட்டாலே ஒன்றும் தெரியாது. இது ரெட் லைட்டு, ரெட்டு கூண்டு வேறு, கூண்டுக்குள்ளே அங்கங்கே கேமராமேன் சுற்றிட்டு கிடப்பானுங்க. இதில் 10 ரெஃப்ரி வேறு, என்னத்தை தெரிஞ்சிருக்கும். காசு போட்டு இந்த மேட்சை பார்க்க வந்தவன் எல்லாருக்கும் என்ன தோணி இருக்கும், அட்டே வச்சு செஞ்சுட்டீங்கல்ல அப்படின்னு தோணி இருக்கும்ல. ஸோ அடுத்தது டைட்டில் யூனிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து 2022 ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி மேட்ச் நடக்கும்போதே ரசிகர்களுக்கு ஒரு குழப்பமான பதில் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிவிட்டா ராஸ் மேட்டனுக்கு வருவாரா, அதுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பார்ட் டைமர், ராஸ் மேட்டனுக்கு இப்போ தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒரு வருஷம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். WWE வந்து ராப்ரண்டில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காம ஸ்டோரி லைனை தரமட்டமாக கொண்டு போனாங்க. ரோமன் வருவார் ஸ்மேட்டோனுக்கு, எப்பமா வருவார், காற்று வாங்கிட்டு போவார். அந்த வருஷத்தில் சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஒரு பிராண்டில் வச்சுருந்த போது கூட நல்லா வச்சுருந்தார். 2 சாம்பியன்ஷிப் வச்சுருந்தது ஏன்டா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. ட்ரூ, செத்து, ரிடில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் ஸ்டோரி லைன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்டிஸ்பியூட்டட் எரா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டா ராப்ரண்டில் ஒரு வேர்ல்டு டிவி சாம்பியன்ஷிப் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன இருந்துச்சு, யுனைடெட் தான் வேர்ல்டு டிவி சாம்பியன்ஷிப் மாதிரி காட்டினாங்க. ஃபைனலி பார்க்க போகிறது கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ரசல்மேனியாவில் ஒரு குட் எண்டிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் சோலோ சிகாவை வச்சு அமெரிக்கன் ட்ரீமோடைய ட்ரீமையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டில் ரீடைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் வந்து 1000 நாள் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து தோற்று போயிட்டாரு. ஒரு வேளை வின் பண்ணியிருந்தா ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி நெக்ஸ்ட் இயர் அவருக்கு இது வாய்ப்பு கிடைக்கலாம் போல இருக்குது. என்ன இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் அந்த டைமில் தோற்று போயிருந்தாருன்னா மூமெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்ல. எல்லாரும் அண்டர்டேக்கரோட மூமெண்ட்டை கொடுத்துருப்பாங்கல்ல.